தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நம் நிலம் நம் வீடு யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் குன்னத்தூருக்கு பக்கத்தில் கணபதி பாளையங்கிற ஊரில் ஒரு 4.5 செண்டு காலி இடம் பார்க்க வந்திருக்குறேங்க. வீட்டு மனைங்க பார்த்திங்கன்னாங்க, இது வந்து இந்த சைடு தடம். இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி அகலம் கொண்டது. இந்த தடம் வந்து 40 அடி அகலம் கொண்ட தடங்க. பார்த்திங்கன்னாங்க, நம்ம பார்க்க வந்த சைட்டு இதுதான் 4.5 செண்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு 2 பக்கம் தடம் கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒன்று வந்து வடக்கு, இன்னொன்று மேற்கு. இப்போ இந்த 40 அடி தடம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சைட்டுக்கு மேற்கு திசையில் உள்ளது. இந்த வடக்கு திசையில் பார்த்திங்கன்னாங்க ஒரு 25 அடி தடங்க. இது வந்து வடக்கு. இப்படி வந்து இந்த சைட்டு தாங்க நீங்கள் பார்க்குறது. 2 பக்கம் கார்னராக அமைஞ்சிருக்குது. மொத்தமாக 4.5 செண்டுங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல தகுந்த இடங்க. நம்ம குன்னத்தூருக்கு பக்கத்துலேயே அந்த கணபதி பாளையங்கிற ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அக்கம் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி தான். நல்ல ஒரு தோட்ட ஏரியா, நல்ல ஒரு விவசாய ஏரியா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சைட்டுக்குள்ளே எதுவும் வீடு எதுவும் ஆகலைங்க. எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி அப்படியே கை மாறிட்டு இருக்குது. நீங்கள் சொந்தத்துக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 4.5 செண்டு ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு செண்டுனுடைய விலை 1,20,000 சொல்கிறாருங்க. நில உரிமையாளர் வந்து ஒரு செண்டுனுடைய விலை 1,20,000 சொல்கிறாரு. அதிலிருந்து நம்ம கணிசமான முறையில் குறைச்சிக்கலாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் சரி, சொந்தத்துக்கும் சரி ஒரு அருமையான நிலம்னு சொல்லலாம். 4.5 செண்டு நல்ல சச்சதரமான முறையில் நல்ல ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க. வாங்கினா அப்படியே வீடு கட்டுற மாதிரி. 2வது வாங்கி போட்டோம்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரீசேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடங்க. இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்ட உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.